என்னது ஒரு அரை முழம் மல்லிகைப்பூ வச்சிருந்ததுக்காக 1,00,000 ரூபாய் அபராதம் கட்டணுமா அப்படிங்கிற மலையாள நடிகை நவ்யா நாயருக்கு விதிக்கப்பட்ட அபராதம் பற்றின செய்தி தான் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. ஆஸ்திரேலியாவோட மெல்போர்ன் விமான நிலைய அதிகாரிகள் 1,14,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய விக்டோரியா மலையாளிகள் சங்கத்தினர் சார்பில் நடத்தப்பட்ட ஓணம் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள நடிகை நவ்யா நாயர் ஆஸ்திரேலியா சென்றிருந்தாங்க. அப்போ விமான நிலைய அதிகாரிகள் அவங்கள சோதனை செஞ்ச போது தலையிலிருந்த பூவை கவனிச்சு கேட்டிருக்காங்க. அதனால அவங்க வச்சிருந்த 15 சென்டிமீட்டர், அதாவது 1.5 முழ பூவுக்காக $1,980, அதாவது இந்திய மதிப்புல 1,14,000 ரூபாய் அபராதமா விதிக்கப்பட்டது. அவங்க வேணும்னு செய்யல அப்படின்னாலுமே ஆஸ்திரேலியால மல்லிகைப்பூவை கொண்டு போறதுக்கு தடை இருக்கிறதுனால இந்த அபராத தொகையை 28 நாட்களுக்குள்ள செலுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. என்னது, நான் எடுத்துட்டு போன பூவோட மதிப்பு 1,00,000 ரூபாயா அப்படின்னு நவ்யா நாயரே கலகலப்பா தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் பதிவிட்டிருக்காங்க. சரி, மல்லிகைப்பூவுக்கு ஏன் ஆஸ்திரேலிய அரசு தடை விதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பூவில் இயற்கையாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியோ அல்லது ஏதேனும் நோய் தாக்குதலோ ஆஸ்திரேலியாவோட விவசாயத்தையும் பசுமையான சூழல் அமைப்பையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவில் எல்லா மல்லிகைக்கும் தடை இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் கடுமையான உயிரியல் பாதுகாப்பு சட்டங்கள் அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய அரசு கொண்டு இருக்கு. அதில் சில தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்களை அவங்க ஆக்கிரமிப்பு இனங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. அதனால முறையான ஆய்வோ இல்லைன்னா அறிவிப்போ இல்லாம அந்த நாட்டிற்கு இந்த மாதிரியான தாவரங்களை எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. நவ்யா நாயர் சம்பந்தப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதலும் இந்த சட்டங்களை மீறக்கூடிய செயலா இருக்கிறதுனாலையும் தான் அவங்களுக்கு இதுக்கான அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தாவர பொருட்களுக்கும் தடை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆஸ்திரேலியாவினுடைய உயிரியல் பாதுகாப்பு நிறுவனத்தால அது அறிவிக்கப்பட்டு அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறது கூடுதல் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஸ்திரேலியால மல்லிகையோட ஒரு இனம், அதாவது பாலியந்தம் அப்படின்னு சொல்றாங்க, இளஞ்சிவப்பு மல்லிகை, அது ஒரு கலை இனமா அங்க அடையாளம் காணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஊடுருவக்கூடிய இனம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஊடுருவு மல்லிகைகள் பூர்வீகமா இருக்கக்கூடிய தாவரங்களோடு போட்டியிட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைத்து பல்லுயிர் சூழலை குறைக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஊடுருவக்கூடிய இனங்களை அறிமுகப்படுத்துறதையும் பரவறதையும் தடுக்க ஆஸ்திரேலிய அரசு சில கடுமையான விதிமுறைகளை கொண்டிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரியான பூக்களுக்கான தடை அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது.